பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்ணனின் திருமேனி அழகு. திருப்பாதாதி கேசவண்ணம். உளந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண இளந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகில் முளையீர் வந்து காணீரே. பெண்களே, நான் பாலை கறந்து காய்ச்சி தோய்த்து கடைந்து வெண்ணெயாக்கி உருக்கி இவ்வாறு வருந்தி தடாக்களில் சேர்த்து வைத்த நெய்யையெல்லாம் ஒவ்வொரு தடாவாக ஒன்றும் மிச்சமில்லாதபடி என் பிள்ளை உண்டுவிட்டான். அதைக் கண்ட நான், இக்குழந்தைக்கு இவையெல்லாம் செரிக்குமோ, உடம்புக்கு ஆகாதே என்று இவனை இழந்து விட்டதாக நினைத்து அந்த வயிற்றெரிச்சலாலே மத்தில் சுற்றியிருந்த கயிற்றால் அடிக்க ஓங்க, அதனால் இவன் பயந்து தப்புவதற்காக தவழ்ந்து ஓடுகின்றான். இங்கனம் தவழ்கின்ற இவனின் முழங்காலின் அழகை வந்து பாருங்கள் என்று வர்ணிக்கிறார். பிறங்கிய பேச்சி முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம் கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. கொடுமையான பூதனையாகிய பேய்மகளின் முளையை சுவைத்து உண்டு தான் செய்த வீரச் செயல் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க தூங்குபவன் போல் படுத்து கொண்டிருந்தான். இவன் முன்பு இரணியனுடைய மார்பை பிளந்தவன். இக்குழந்தையை தொடைகளை பெண்களே வந்து பாருங்கள் என்று இதனை வர்ணிக்கிறார். மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகில் நகையீர் வந்து காணீரே. யானைகளை உடைய வசுதேவரின் மனத்தை விட்டு நீங்காமல் இருக்க அவர் மனைவியாகிய தேவகியின் வயிற்றிலே அஸ்த நட்சத்திரத்தின் 10ஆம் நாளிலே தோன்றிய அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் இந்த கண்ணனுடைய ஆண்குறியானது இருந்த தன்மையை பெண்களே வந்து பாருங்கள் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உடையவர்